ஹலோ கைஸ், நம்ம பார்க்குற டாபிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கஸ்டமபிலிட்டி. அதாவது கஸ்டமபிலிட்டி இம்பார்ட்டன்ஸ் என்ன, அது எதுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ஜென்ரேஷன். ஸோ எல்லா டேக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ ஜென்ரேஷன் பண்ணுறதுக்காக தான் இருக்குது. ஸோ அப்படி இந்த கஸ்டமபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீசனுக்காக தான் இருக்குங்களா. ஸோ சிக்னிஃபிகன்ட் சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ ஆஃப் கவர்மெண்ட், அதாவது இந்த ரெவன்யூ சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது கவர்மெண்ட் சொல்கிறாங்க. ஓகேங்களா. இந்த கலெக்ட் பண்ணுற ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் நேஷனல் ட்ரெஷரியில் வந்து போய் சேர்க்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் டு வேரியஸ் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது பல வகையான கவர்மெண்டோட செலவுகளுக்கு இது பயன்படுத்தப்படுது சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா உள்கட்டமைப்பு வந்து இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு, மெட்ரோ போடுறதுக்கு, ரோடு நல்லா போடுறதுக்கு, இது மாதிரியான விஷயத்துக்கு. அப்புறம் சோஷியல் வெல்ஃபேர் ப்ரோக்ராம். ஓகேங்களா. மக்களுடைய சோஷியல், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் கேன், தண்ணி கேன் வைக்கிறது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதர் வகை ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணி கொடுக்குறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பப்ளிக் சர்வீசஸ், ஹாஸ்பிட்டல்ஸு, ஃபயர் இன்ஜினு, போலீஸ் சர்வீஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணப்படுறாங்க. ஸோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ரெகுலேஷன் அண்ட் கண்ட்ரோல். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா கஸ்டமர் யூஸ் டூல் ரெகுலேட் த கண்ட்ரோல் இன்டர்நேஷனல் ட்ரேட். அதாவது இது வந்து கஸ்டமர் வந்து டூலாக பார்க்குறாங்க. ஏன்னா ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், இன்டர்நேஷனல் ட்ரேட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வாட்டர் இட்ஸ். ஓகேங்களா. ஸோ இம்போசிங் டேரிஃப் ஆன் இம்போர்ட் குட்ஸ், அதாவது ஒரு டேரிஃபை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு டேக்ஸை வந்து இம்போர்ட் குட்ஸுக்கு போடும்போது பார்த்தீங்கன்னா இம்போர்ட்ஸ் வந்து கம்மியாகும். ஓகேங்களா. ஸோ கவர்மெண்ட் கேன் ப்ரொவைட் டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரி. இது மூலமாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இந்த உள்ளே இருக்கிற நம்ம இண்டஸ்ட்ரி வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். ஏன்னா அதிகமாக இம்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா உற்பத்தி இங்கே உள்ள உற்பத்தி ஆகிற பொருள் சேல்ஸ் ஆகாதுங்களா. அதனால தான் உள்நாட்டு உற்பத்தி தான் அதிகமாக வரணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ ஃப்ரம் அன்ஃபேர் காம்படிஷன், இது வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபேர் காம்படிஷன், அப்புறம் சேஃப் கார்டிங் ஸ்ட்ராட்டஜி செக்டர்ஸ், மெயின்டைன் ட்ரேட் பேலன்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஃபேர் ட்ரேட் காம்படிஷன் இல்லாமல் வந்து பார்த்துக்குது. அப்புறம் வந்து சேஃப் கார்டிங் ஸ்ட்ராட்டஜிக் செக்டர்ஸ், அதாவது ஒரு முக்கியமான செக்டர்ஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா. இந்த ஃபுட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸு சம்திங், இதெல்லாம் ஒரு முக்கியமானதெல்லாம் இருக்குது. அந்த செக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிறாங்க இந்த கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக. அப்புறம் மெயின்டைன் ட்ரேட் பேலன்ஸ். இது பார்த்தீங்கன்னா ட்ரேட் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண முடியுது. ஆக்சுவலாக இம்போர்ட்டும் பண்ணணும், எக்ஸ்போர்ட்டும் பண்ணணும், ப்ளஸ் நம்ம நாட்டிலையும் உற்பத்தி பண்ணது வந்து பேலன்ஸ் பண்ணுறது முக்கியமான பங்கு வகிக்குது இந்த கஸ்டமர் சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரி வந்து ப்ரொடக்ஷன் பாதுகாக்கிறாங்க. கஸ்டமர் வந்து டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரி பாதுகாக்கிறது ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. உள்நாட்டு நிறுவனங்களை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. சீப் இம்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு விலை கம்மியில் இம்போர்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய பொருளோட உள்நாட்டு பொருள் உற்பத்திக்குள்ளாக வந்து காம்படிஷன் விட்டாங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தப்பாக இருக்கும், அன்ஃபேர் காம்படிஷனாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அது மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறது தான் இந்த கஸ்டமரோட மெயின் வேலை சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்கரேஜ் பண்ணுறது, டொமஸ்டிக்லி உற்பத்தி பண்ணுங்கள், நீங்கள் அதிகமாக இங்கேயே சேல்ஸ் பண்ணுங்கள், இந்த இண்டஸ்ட்ரி க்ரோத் பண்ணுங்கள், அப்புறம் நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க நம்ம நாட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்லிட்டு. ஸோ நம்ம உள்நாட்டு உற்பத்தியை வந்து அதிகப்படுத்துறது தான் இதோட முக்கிய நோக்கமாக இருக்குது, இந்த கஸ்டமரோட முக்கிய நோக்கம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்கரேஜ்மெண்ட் ஆஃப் டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங். ஸோ நம்ம மேலே பார்த்த பாயிண்ட் அதே சேம் பாயிண்ட் தான். ஸோ கஸ்டமரோட இம்போஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை இம்போர்ட் பண்ணுறதால கம்மி பண்ணுறோம். ஓகேங்களா. ஒரு முழுசாக உற்பத்தியான ப்ராடக்ட். பட் இன் திஸ் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இம்போசிங் கஸ்டமரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ரா மெட்டீரியல்ஸ் நம்ம இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ ரா மெட்டீரியல்ஸ் பண்ணி நீங்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுங்கள், ரா மெட்டீரியல் இம்போர்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து காம்பனன்ட்ஸ் எதனா தேவைன்னா அதை இம்போர்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் மிஷினரி எதனா தேவைன்னா அதை இம்போர்ட் பண்ணுறதுக்கு, எக்யூப்மெண்ட் இம்போர்ட் பண்ணுறதுக்கு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து என்கரேஜ் பண்ணுது. நீங்கள் இங்கே அதாவது இங்கே இம்போர்ட் பண்ணிவிட்டு இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுங்கள், எதனால் மிஷினரி தேவைப்படுதா இங்கே இம்போர்ட் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் உற்பத்தி பண்ணுங்கள், அது மூலமாக வேலை வாய்ப்பு கொடுங்க, இந்த நாடு வந்து டெவலப் ஆகணும்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு முக்கியமாக வந்து பண்ணுறாங்க. அந்தளவுக்கு வந்து இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா. அந்த பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தெரியல, பட் அந்த ரா மெட்டீரியல்ஸ் அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணலாம் தாராளமாக சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதுக்கு வந்து வழி வகிக்கிறது அந்த கஸ்டமர் வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் ட்ரேட் பாலிசி டூல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கஸ்டமர் வந்து ஆஃப்லைன் யூஸ் டு ஸ்ட்ராட்டஜிக் ட்ரேட் பாலிசி டூல். இது வந்து ஸ்ட்ராட்டஜிக் ட்ரேட் பாலிசி டூலாக பயன்படுத்தப்படுது. ஸோ அச்சீவ் பார்டர் எக்கனாமிக் ஆப்ஜெக்ட், இது வந்து ஒரு பொருளாதார எக்கனாமிக் ஆப்ஜெக்ட் வந்து அடையிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ ப்ரொமோட்டிங் எக்ஸ்போர்ட் வந்து அதிகப்படுத்தும் போது நம்ம கண்ட்ரியோட ஜிடிபி அதிகமாக. ஓகேங்களா. ஸோ ப்ரொமோட்டிங் எக்ஸ்போர்ட் இஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ராக்டிங் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகப்படுத்துறதுக்கு, அப்புறம் ரெடியூசிங் ட்ரேட் டெஃபிசிட்ஸு, அதாவது இந்த ட்ரேட் டெஃபிசிட் வந்து கம்மி பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா என்ஹான்சிங் காம்படிட்டர்ஸ் இன் குளோபல் மார்க்கெட்டில் வந்து நம்மளோட காம்படிட்டர்ஸ் நம்ம கொடுக்குறதுக்காகவும் இந்த ஸ்ட்ராட்டஜிக் டூல் பாலிசியை இந்த கஸ்டமர் ஒரு ஆக்டை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஃபார் எக்கனாமிக் பாலிசிஸ். ஸோ இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளிமெண்ட் டு வேரியஸ் எக்கனாமிக் பாலிசிஸ், இது பார்த்தீங்கன்னா நிறைய வேரியஸ் எக்கனாமிக் பாலிசி வந்து சப்போர்ட் பண்ணு சொல்கிறாங்க. ஓகேங்களா. பேசிக்காக ஸோ இனிஷியேட்டிவ் அண்டர்டேக்கன் பை கவர்மெண்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் அண்டர்டேக் பண்ணுறாங்க இந்த கஸ்டமர் டியூட்டியோட சேர்ந்து. ஓகேங்களா. ஸோ இண்டஸ்ட்ரியல் பாலிசி, எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் ஸ்கீம்ஸ், இம்போர்ட் சப்ஸ்டியூஷன் ஸ்ட்ராட்டஜிஸ், அப்புறம் ரீஜனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகேங்களா. ஸோ இண்டஸ்ட்ரி பாலிசினா அந்த செக்டார் இண்டஸ்ட்ரிக்கு பாலிசி இருக்கும். அப்புறம் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் ஸ்கீம், நீங்கள் இந்த எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டேக்ஸ் கிடையாது சொல்கிறதா இருக்கட்டும். அப்புறம் இம்போர்ட் சப்ஸ்டியூஷன் ஸ்ட்ராட்டஜி, அது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து
அதிகமாக இம்போர்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக இங்கே இந்தியாவில் நீங்கள் சப்ஸ்டியூட் ஒரு பொருளை தயாரிங்க, அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒரு பொருளை இந்தியாவில் உற்பத்தி பண்ணுங்க சொல்கிறாங்க. அப்புறம் ரீஜனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், அதாவது ரீஜனலாக வந்து நீங்கள் பொருள் டெவலப் பண்ணணும், நம்ம ஊர்லேயே வந்து நம்ம பொருளை வந்து டெவலப் பண்ண சொல்கிறதுக்காக இதுதான் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த கஸ்டமர் சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த எக்கனாமிக் பாலிசிஸோட இது வந்து நிறைய முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் கன்சூமர்ஸ் என்வரான்மெண்ட். ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா கன்சூமர் ப்ரொடக்ட் பண்ணுறாங்க, அஸ் வெல் அஸ் இந்த நாட்டோடைய என்வரான்மெண்ட்டையும் பாதுகாக்கிறாங்க. த்ரூ எது மூலம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் மூலமாக. ஓகேங்களா, ஸோ கஸ்டமர் கேன் இம்போஸ்டு சர்டன் இம்போர்ட்ஸ் ப்ராடக்ட் த கஸ்டமர் ஃப்ரம் த சப்ஸ்டாண்டர்ட் ஹார்ம்ஃபுல் ப்ராடக்ட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா தரம் குறைவான பொருளை கிட்ட அப்புறம் வந்து ஆபத்தான பொருளை கிட்ட மக்களுக்கு பாதுகாக்கிறது இந்த கஸ்டமர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்வரான்மெண்ட்டை பாதுகாக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நம்ம சீப்பான பொருள் குவாலிட்டியான பொருள் இம்போர்ட் பண்ணி நம்ம நாட்டோடைய தரத்தை நம்மளுக்கு குறைக்கணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொருள் பார்த்தீங்கன்னா டிஸ்கரேஜிங் த இம்போர்ட் ஆஃப் குட்ஸ், இந்த மாதிரி குட்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு தடை விதிக்கிறாங்க. அதை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க, இம்போர்ட்டே பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா என்வரான்மெண்ட்டுக்கு நல்ல பாதிப்பு படுறதுனால இது வேணான்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட், அதாவது கீழ்ப்பணிதல் அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை பாதுகாக்குது. ஸோ கஸ்டமர் டியூட்டி இஸ் ரெகுலேஷன் டு இன்ஷூர் த கம்ப்ளைண்ட்ஸ். கஸ்டமர் டியூட்டி வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் நீங்கள் பணிஞ்சு நடந்து ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும், பணிஞ்சு நடக்கணும்னு சொல்கிறாங்க. வித் ட்ரேட் லாஸ், அப்புறம் வந்து கஸ்டம் ப்ரொசீஜர்ஸ், இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வரும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ கஸ்டம் அத்தாரிட்டிஸ் பிளே க்ரூஷியல் ரோல். இவங்க அந்த அத்தாரிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. என்ஃபோர்சிங் கஸ்டம் ரெகுலேஷன், அதாவதுனா ரூல்ஸ் என்ன பண்ணணும் அதை என்ஃபோர்ஸ் பண்ணணும், ஒரு களத்தில் இறங்கி வேலை செய்யணும். ஓகேங்களா, ஒரு தப்பாக இருந்தால் அதை வந்து அதாவது சீஸ் பண்ணணும், அதை வந்து அப்படியே பிளாக் பண்ணணும், ஃப்ரீஸ் பண்ணணும், அதை யூஸ் பண்ணணும். ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இந்த என்ஃபோர்சிங் இந்த கஸ்டமர்ல இருக்க அத்தாரிட்டிஸ் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. ப்ரிவென்டிங் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவென்டிங் ஸ்மக்லிங். ஓகேங்களா, ஸ்மக்லிங் அப்புறம் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ், மெயின்டைனிங் பார்டர் செக்யூரிட்டி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரொம்ப முக்கிய பங்கு வகிது சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதாங்க இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கஸ்டமர் நம்ம பார்த்துருப்போம். இது வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். நம்ம அடுத்த மீட் பண்ணோம். அதே மாதிரி பிறகு உங்கள் பாலா.